சவுத் சிட்டி தமிழ் மன்றம் வழங்கும் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அல்லது அளவுக்கு மீறினால் ஆண்ட்ராய்டும் நஞ்சு. என்ன நாரதரே, பல நாட்களாக ஆளையே காணவில்லை. என்ன பாட்டும் மாறி போய் விட்டது? என்ன விஷயம்? மகாதேவா, பூலோகத்துக்கு சென்றிருந்தேன். பூலோகத்தில் பாரதத்தை மோடி என்பவர் ஆள்கிறார். அங்கு அரசியல் நிலவரம் எவ்வாறு நடக்கிறது என்று பார்க்க போயிருந்தேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது. டைம் போனதே தெரியவில்லை. ஓ, இப்போ இங்க என்ன பாலிடிக்ஸ் பண்ணலாம் என்று வந்துள்ளது? சிவசிவா, எல்லோரையும் ரட்சிக்கும் கடவுளாகிய தாங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கலாம் என்று வந்தேன். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்றுதானே பொருள். நாரதர் எல்லாம் நல்ல விஷயத்துக்காகவே வந்திருப்பார். பலே பலே, அம்பிகை உமைவலே உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறார். இனிமேல் நாம் என்ன சொல்ல இயலும்? மகாதேவா, மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடிய பழம் ஒன்று எனக்கு கிடைத்தது. இட் இஸ் a very rare fruit indeed. இதை நான் தின்பதை விட எல்லோரையும் காக்கும் தாங்களுக்கு கொடுத்தால் அதுதான் பெஸ்ட் என்று நான் நினைத்து அதை எடுத்து வந்தேன். புரிகிறது புரிகிறது, நீர் வந்துள்ள நோக்கம். ஒரு பழத்தை கொடுத்து பிழிந்தெடுக்கலாம் என்று வந்துள்ளீர். நடக்கட்டும் நடக்கட்டும். சிவசிவா, அப்படி எந்த ஒரு நோக்கமும் இல்லை மகாதேவா. There is no hidden agenda மகாதேவா. அது அப்படி என்ன பழம் நாரதா? அந்த கனியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மகாதேவா, அது அற்புத கனி, அதிசய கனி, அரிதான கனி, அறிவு கனி, ஆற்றல் மிக்க கனி, ஆனந்த கனி, அபூர்வ கனி, ஆயுளை கொடுக்கும் கனி, மகிழ்ச்சி கனி, மயங்கா கனி, மயக்கம் கனி. போதும் போதும் நாரதா, என்ன இது? நாரத கானம் என்று நாராச கானமாக இருக்கிறதே. மன்னிக்கவும் மகாதேவா, இதெல்லாம் பூலோகம் சென்று வந்ததின் வினை. பாருங்க அங்கிள் நாரதா, ஹே ஐ லைக் திஸ். நானும் உங்களை மாதிரி பேசுறேன். அந்த பழத்தை எனக்கு தாங்க. இட் இஸ் மைன். இல்ல, நான் தான் பிகஸ்ட் பயம் எனக்கு தான். இல்ல இல்ல, நான் தான் முதல்ல கேட்டேன். இட் இஸ் மைன். ஐயோ, பழம் கீழே பூலோகத்துல விழுந்து விட்டதே. நாரதா, நீ வந்ததன் நோக்கம் எனக்கு புரிகிறது. சிவசிவா, நான் வேண்டும் என்றால் உங்கள் சங்களை பூலோகம் அழைத்து சென்று அந்த பழத்தை எடுத்து வருகிறேன். குட் ஐடியா. நான் இப்பவே போகிறதுக்கு ரெடி ஆயிட்டேன். ஐயோ பூலோகம்மா, நான் வரலப்பா. என்ன ஆச்சு கணேசா? இப்படிதான் சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் பூலோகம் போனப்போ பிள்ளையார் பால் குடிக்கிறதுன்னு மூச்சை முட்டை வச்சுட்டா. ஐயோ, தப்பிச்சா போதும்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா என்னை பிடிச்சு எனக்கு எல்லா பாலையும் வாயிலேயே கொட்டிருப்பாங்க. அடடா, அதுவா சமாச்சாரம்? ஹே, டோன்ட் வரி கணேசா, those days are gone. பூலோகம் இப்ப பயங்கரமா மாறி போயிட்டு. இந்த தலைமுறைக்கு சாமி நம்பிக்கை அதெல்லாம் ரொம்ப கம்மி. அப்படியே நீ பால் குடிச்சாலும் இந்த எலிபண்டும் பால் குடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அதனால நீ கவலைப்படாம வரலாம் கணேசா. ஓகே 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 அங்கிள், நீங்க சொல்றதுனால நான் வரேன். நம்ம 3 பேரும் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு போலாமா?
ஹலோ ஹலோ, இது எங்களோட ஃப்ரூட், தவறி கீழே விழுந்துருது. हो शाम, आप इधर इसको फेंका। शाम, आपको ಗೊತ್ತಿಲ್ಲ कि बेचते इलेला आपको बढ़ दो। ಎಷ್ಟು कॉस्ट करे इलेला बेच नहीं डालने का, फिर भी डाल दिया। ஏய், இது வேஸ்ட் இல்லப்பா, இது ஒரு ஞான பழம், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தயவு செஞ்சு எங்களை திருப்பி கொடு. वो शाम हमको नहीं मालूम, ನಿಮಗೆ ಹತ್ರ ಐಡಿ ಕಾರ್ಡ್ ಇದ್ದ? शाम, आपका फ्लैट नंबर क्या? ஏய், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? இந்த பழம் எங்கேருந்து வந்தது தெரியுமா? अड़ेला हमको ಗೊತ್ತಿಲ್ಲ, ಐಡಿ ಕಾರ್ಡ್ नहीं तो हम खुश नहीं कर सकते। கைலாயத்துல இருந்து வந்திருக்க சிவபெருமானோட பசங்க இவங்க. ஹே கணேசா, புள்ளையாரப்பா, நந்தா, குகா. कौन है कांदा गुहा? எனக்கு ಗೊತ್ತಿಲ್ಲ, शुक्रुआ बोलेगा तो அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்பா. इधर से हम आपको नहीं छोड़ेगा। किसी को इधर जानता है तो फोन करो, क्लब हाउस ऑफिस परमिशन लेके उन्हें ले जाने को बोलो। இங்க கைலாசத்தை விட ரொம்ப செக்யூரிட்டி ஸ்ட்ரிக்ட்டா இருக்கே. இதுதான் அபார்ட்மெண்ட் வாழ்க்கை பாலகுமாரா. பூலோகத்துல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யறது? நமக்கு இதெல்லாம் என்ன பெரிய ப்ராப்ளம்? நம்ம இப்படியே நம்ம ஞான கண்ணால இந்த அபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு பாப்போமா? சரி சரி. ராகுல், சோனியா, டைம் ஆயிடுச்சு. குளிச்சுட்டு ரெடி ஆகி ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? குளிச்சுட்டேலா? ராகுல், ஹே ராகுல், உன்னை தாண்டா காதுல விழறதா பாரு. டேய் டேய். What? I am listening. You are not listening. That is why I am shouting. எப்ப பாரு காதுல மாட்டின்னு கூப்பிட்டா காதுல விழாதா? உங்க உப்மாவை டைனிங் டேபிள்ல வச்சிருக்கேன், எடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே? ஷேர் எங்க? பேஸ்புக்லயா இல்ல இன்ஸ்டாகிராம்லயா? எங்க ஷேர் பண்ணணும்? மண்ணாங்கட்டி. சோனியா குளிச்சுட்டு வந்தோடனே அவளோட ஷேர் பண்ணி சாப்பிட்டுடும். இப்படி எப்ப பாரு போனு போனுன்னு போனையே கத்தினாள். எப்பதான் அவன்கிட்ட பேசுறது? எனக்கு ஆபீஸ்க்கு போயிட்டு வர்றதுக்கே டைம் சரியா இருக்கு. What is the problem, mom? ஏதாவது ஒன்று வேணும்னா ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி ட்விட்டர்ல போட்டுடு. I will definitely reply. பேசுறது 2 வார்த்தை, அதுல ட்விட்டர் வேறையா? நன்னா உருப்படும். இவ்வள பாரு, எப்ப பாரு டெம்பிள் ரன் டூன்னு எப்போதும் விளையாட்டு தான். அதுக்கு கோவிலுக்கு போய் 2 சுத்து சுத்தினா கோடி புண்ணியம் கிடைக்கும். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, டிஃபன் சாப்பிட்டுட்டு கேட்ல போய் பெஸ்ட படிங்க. எனக்கு ஆபீஸ்க்கு வேற டைம் ஆயிடுச்சு. நாங்கெல்லாம் படிக்கும் போது இப்படியா இருந்தோம்? எக்ஸாம் வந்தா சினிமா டிவி எல்லாம் பார்க்க கூடாதுன்னு ரெசல்யூஷன் எடுத்து படிக்கல? இப்படியா? எப்ப பார்த்தாலும் போனு ஆப்னு உங்க மேல ஒரு டேப் வச்சுட்டே இருக்க வேண்டும். அம்மா டேபா? That could be just great. Please வாங்கி கொடுமா. Then you always leave the tab with us. And you think we don't want a good resolution? We'll go only for a full 40 resolution. உங்ககிட்ட பேசினா எனக்கு தான் பைத்தியமே பிடிக்கும். இதெல்லாம் திருத்தவே முடியாது. என்ன நாரதரே, பூலோகம் இப்படி கெட்டு கிடக்கு. அப்பா அம்மாவோட குழந்தைகள் இப்படி ஆர்கியூ பண்ணி சண்டை போடுறாளே.
நீங்க 2 பேரும் ரொம்ப சமத்தா. உங்க சண்டை நல்லதோட இங்கேயே வந்தோம். ஆனாலும் இந்த ஸ்மார்ட் போன் கேட்ஜெட் எல்லாம் வந்து பூலோகமே சீரழிஞ்சு போயிடுது. அப்படியே சரி இந்த பி பிளாக்ல போய் அங்க என்ன நடக்கிறதுன்னு பாப்போம். அங்க ஒரு வயசான தாத்தாவும் பாட்டியும் தன்னோட பேத்தியோட படும் பாட்டை பாருங்க. சரி. ஐயோ, 1 2 நூத்துக்கணக்குல 100 ரூபாய் நோட்டை புண்டில போட்டு வச்சிருந்தேனே. கையில இப்ப 2000 ரூபாய் நோட்டு மாத்திரம் தானே இருக்கு. அத ஒரு பய தொட மாட்டேங்கிறான். கரியா வாங்கிட்டு 2000 ரூபாய் நோட்டை நீட்டுதான் கரியாக்காரன் நம்ம மேலேயே வாழ்வாள்னு விழறான். நம்ம சோசிட்டி வாசல்ல ஒரு திருட்டு ஆட்டோக்காரங்காரன் சேர்ந்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் நோட்டை எடுத்துன்னு ஓடிட்டானே பேசிட்டு இருந்தா. உண்டியல போட்டு வச்சிருந்தது எங்கன்னு தெரியலையே. உண்டியலையே காணோம், மொத்தமும் போச்சு. அதுக்கு தானே அப்பவே இந்த உண்டியல் கிண்டியெல்லாம் வேண்டாம், பேங்க்ல போடுங்கன்னு சொன்னேனே. கிடைச்ச பழைய உண்டியல்ல ஒரே ஒரு 1000 ரூபாய் நோட்டும் 2 500 ரூபாய் நோட்டு மாத்திரம் இருந்தது. அது இனிமே செல்லாதாமே, குப்பையாமே. மாமாலத்தா தாத்தாவோட உண்டியல காணோம். அது நிறைய 100 ரூபாய் நோட்டு போட்டு வச்சிருந்தேன். கொஞ்சம் தேடித்தாமா. அது ஒரு சேப்பு கலர் உண்டியல். போ தாத்தா, இதுக்கு போய் என்ன கேட்டனா கூகுள்ல சர்ச் பண்ணி பாரு. சரி சரி, எதான் கூகுள்ல சர்ச் பண்றதுன்னு இல்லையா? லதா இங்க வா. இது என்ன புதுசா கையில வாட்ச்? ஓ இதுவா பாட்டி, ஆண்ட்ராய்டு வாட்ச். அந்த பக்கத்து பிளாட் ரமேஷ் கொடுத்தான். அவன் எதுக்கடை உனக்கு கொடுத்தான்? உனக்கு ப்ரப்போஸ் பண்றேன்னு கொடுத்தான் பாட்டி. ஏதோ ஒரு புது ஆப் கூட காமிச்சான். உனக்கும் எனக்கும் நன்னா மேட்ச் ஆகுறதுன்னு சொன்னான். கடங்காரம் இதெல்லாம் வேற செய்யறானா? ஏதோ ஜாதகம் பார்க்கிற மாதிரி. அவன் பேக்ரவுண்டே சரியா இல்ல. அவனோடலாம் ஏன் பேசுற? பேக்ரவுண்ட் என்ன? நானும் தான் அதே கேட்டேன் பாட்டி. மாத்திக்கலாம்னு சொல்லிட்டான். ஏதோ போன் பேக்ரவுண்ட் மாத்திக்கிற மாதிரி சொல்றான். நீ கேட்டுட்டே இருந்தியா? ஐயோ, வீட்டுல சொல்லி கேட்கலன்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி கூட்டின்னு போயிடுவேன்னு பயமுறுத்துறானே பாட்டி. இது வேறையா? இந்த வாட்ச அவன் மூஞ்சியில போய் விட்டாரு. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். உனக்கு இருக்கு மவுசுக்கு. உங்க அப்பா நல்ல பையனா பார்த்து கட்டி வைப்பான். இதெல்லாம் விட்டுடுமா? மவுசா? எனக்கு எது பாட்டி மவுஸ்? லேப்டாப் கேட்டாலே அப்பா வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறா. மவுஸ் எது? இந்த மாதிரி விதண்டாவாதெல்லாம் பேசாம அவன் சொன்னா ஆப்ப சொல்லிச்சு இதெல்லாம் சொல்லாம அப்பா சொல்றதை கேட்டு நடந்துக்கோ, சரியா? அப்பாடியோ, இந்த காலத்துல பொண்ணை வளர்க்கணும்னா நேர்ல இல்லாம பேஸ்புக், ட்விட்டர் இதுல யாவது திருட்டு பையெல்லாம் ஃபாலோ பண்றான்னு பாக்கணும் போல் இருக்கேன். அதுக்கு நம்ம இந்த ட்விட்டர், பேஸ்புக் இதெல்லாம் வேற நம்ம கத்திக்க வந்திருக்கு. இந்த வயசுல என்ன பண்றதுன்னா களி முத்திருத்தோ. பாத்தீங்களா இந்த காலத்துல பெண்கள் பூலோகத்துல எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க. ஆமா அங்கிள், that too in the apartment life girlsக்கு ரொம்ப தான் பிரச்சனைகள் இருக்கும் போல தெரியுது. வாங்க அப்படியே இந்த சி பிளாக்ல போய் ஆபீஸ்ல இருந்து திரும்பி வந்த கணவன் படம் பாட்டை பார்ப்போம். சி பிளாக் கணவர்களே ரொம்ப பாவம்பா. ஹலோ ஹலோ ஹலோ, எவ்வளவு நேரமா ட்ரை பண்றது, போனே எடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் பிஸியா இருக்கேன். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? டெய்லி ஆபீஸ்ல இருந்து வந்தா வீட்டுல இருக்கிறது இல்ல, எங்க இருக்க? நான் தமிழ் மன்றம் மீட்டிங்ல பிஸியா இருக்கேன். வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டுட்டேன், பார்க்க வேண்டியது தானே? ஆமா, இதுக்கு வாட்ஸ்அப் வேற பாக்கணுமா? உன் ஸ்டேட்டஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. மார்னிங்ல யோகா கிளாஸ்க்கு போயிடுற, மத்தியானம் ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்பிங்,
ஈவினிங் இங்க தூங்குற வரைக்கும் உன்னை பார்க்க முடியறது இல்லையே. இப்ப என்னதான் வேணும்னு சொல்லுங்க. சாப்பாடு எங்க இருக்குன்னு தெரியல. குக்குக்கு போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறா. எங்கன்னு தேடுறது. அவ்வளவுதானே. போன்ல ஜிபிஎஸ் ஆன் பண்ணா தெரியுது. கூகுள் மேப்ஸ் தான் டேக் பண்ணிட்டு போயிருக்காளேவோ. என்ன நிலைமைய பாரு. நீ எப்போ வருவ? வீட்டுல யாரும் இல்ல, தனியா ஒரே போர் அடிக்கிறது. எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. போர் அடிச்சா ஒண்ணு பண்ணுங்க. கிச்சன்ல நிறைய குப்பை இருக்கும். அதெல்லாம் ட்ரை வேஸ்ட் தனியா வெட் வேஸ்ட் தனியா பிரிச்சு வைங்க. அம்மா சொன்னாங்க எங்க அப்பாவும் அம்மாவும் இவளோட எல்லாம் குப்பையை கொட்டுறது கஷ்டம்னு. கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கே. என்னை தெரியவில்லையா பாலகுமாரா? சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று இந்த பாட்டிக்கு திருவிளையாடல் நடத்தியது ஞாபகம் இல்லையா? ஓ, தமிழ் புலவர் ஔவையா. இருக்கிறோம். ஞானபண்டிதா, உன்னை கடைசியில் நான் டைப்பரில் பார்த்ததல்லவோ? கோணத்தை சொல்கிறார். கணேசா, இனி வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் அந்த நம்பரை அப்படியே கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்றியா ப்ளீஸ்? சரியான நக்கல் இந்த பாட்டிக்கு. கொண்டே வேந்தன் ஆத்திச்சூடி எல்லாம் ஏதாவது புதிதாக தமிழ் எழுதி உள்ளீரோ? ஆத்திச்சூடி எழுதிய கையில் ஆண்ட்ராய்டு அல்லவா உள்ளது. தமிழ் பாட்டி இப்பொழுது பார்க்க ரொம்ப ரொம்ப நாட்டி. என்ன ஆயிட்டு பாட்டி? சாரி பாட்டி. ஏஜியோ செய்த மாயம் நாரதா, ஏஜியோ செய்த மாயம். ஆப்பிள் யூஸ் பண்ணினா டோட்டல் மேக் ஓவர் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ என்றால் ஏஜியோ ஆப்பிள் யூஸ் பண்ணி ஏஜிக்கு வைத்து விட்டேன். கனி தேடி வந்து கஷ்டப்படுகிறோம். ஞானப்பழம் தானே வேண்டும். அதற்கு இவ்வளவு கவலை? பிக் பாஸ்கெட்டிலேயோ இல்ல அமேசான்லயோ ஆர்டர் கொடுத்தா அடுத்த அரை மணி நேரத்தில் உங்கள் கையில் பழம் இருக்குமே. என்ன கணேசா, பிளான் ஓகேயா? மிக்க நன்றி அவையே. கணேசா, பாலகுமாரா, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய்? இந்தாருங்கள் நீங்கள் கேட்ட பழம். அச்சச்சோ, பழமா? சீ சீ, இந்த பழம் புளிக்கும். எங்களுக்கு வேண்டாம். உலகம் வாழ்க்கை பார்த்து we have learned a good lesson. எங்கள் ஞானத்தை திறந்ததற்கு நன்றி நாரதரே. இனி நாங்கள் சண்டை போட மாட்டோம், ஒற்றுமையா இருப்போம். சரி, ஆனா இப்ப சொல்லுங்க, நாளைக்கு வேணுமா இல்ல பேன் பண்ணணுமா? நாளைக்கு அளவோட யூஸ் பண்ணா ரொம்ப குட். ஆனா ஓவரா யூஸ் பண்ணா ரொம்ப ரொம்ப பேட். கரெக்ட். அதனால்தான் முன்னோர்கள் சொன்னார்கள், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. That was a terrific performance, so very relevant. All of us will definitely agree how these gadgets have taken over our lives. Right from Kamala Hassan, those days used to sing telephone manipul siripadivala to our Eliya Talavar, whatever it is, Vijay. He sings Google See how times have changed. Very beautiful, very relevant. Please give it up for all of them. Special thanks to the entire team and the director. But today is 42nd wedding anniversary for 3D. Happy wedding anniversary, sir. We had a lot of fun, even though we didn't always meet, we couldn't always meet regularly. Analu ellarum
whenever we met, we had a lot of fun doing this together. Thank you. Amazing, well executed. Thanks, Prakash, for the direction. Prakash for the script and Geeta Subramaniam for the direction. And the team members. Can we have the participants' name? Raghuram, Priya R, Nishant, Karthik, Rajagopal, Sonia, Saumya, Aditya, Srinivasan, Geeta, Sanjana, Sunil, Sripriya, Srividya. Thank you. Next.